வீட்டை சுத்தம் பண்ணுங்கன்னு எங்க அப்பா கிட்ட தெரியாம சொல்லிட்டாங்கப்பா. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேம். இன்னைக்கு வீட்டை கிளீன் பண்ணணும். ஆரம்பிட்டீங்களா? ஏஞ்சிக்கோங்க. வீட்டை கிளீன் பண்ணணும்னு நான் போன வாரமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் லேட்டா வந்தது உங்களோட தப்பு. நான் என்ன பண்றது, ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது. ஆபீஸ் வேலையை மட்டும் கவனிச்சீங்கன்னா வீட்டு வேலையில யார் பாக்குறது? இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன் ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல நியூ இயர் வர போகுது. அதுக்குள்ள வீட்டெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டாமா? நான் மட்டும் எப்படி தனியா பண்றது? பயங்கரமா தூக்கம் வருதே. நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களை விட போறதா இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல பாத்ரூமையும் லாபியும் கிளீன் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்னா நார்மலா இந்த இடத்தெல்லாம் நீ தானே மிச்சி கிளீன் பண்ணுவ. இன்னைக்கு அந்த சைடுல நின்னு என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க? நைனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல எஃபெக்ட்ஸ். சரி சரி பேசுறது போதும், எல்லாரும் வேலையை பாப்போம். ஹாரி, நான் சொன்ன மாதிரி போய் பாத்ரூம் கிளீன் பண்ண ஆரம்பிங்க. ஷின்சான், நீ போய் ஷீரோவோட வீட்டை கிளீன் பண்ண. ஓகே விடுங்க. அதிசயமா எதுவும் சொல்லாம போறோம். என்ன திரு திரு முடிக்கிற ஷீரோ? உங்க அம்மா ஆச்சு எங்க அம்மா வீட்டை கிளீன் பண்ண சொல்லிருக்காங்க. பக்கெட் இருக்கு, சோப் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு கிளீன் பண்ணு. ஒரு 5 வயசு பையனை என்னத்தான் வேலை வாங்குறது இல்ல. ஒன்ன வேலை பார்க்க சொன்னா நீ ஷீரோவுக்கு வேலை சுத்தம் பண்ண சொன்னா வேக்யூம் கிளீனர் எடுத்துட்டு வந்து நோண்டிக்கிட்டா இருக்க. ஐயோ, பாத்ரூம் பக்கத்துல பக்கெட்டும் துணி இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணு. புரியுதா? சரி. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். 1 2 3. என்னப்பா பத்துட்டீங்க? தூக்கம் இல்லாம அப்பாக்கு பயங்கரமா தலை வலிக்குது. ஓஹோ, எப்படிப்பா இருக்கு? ரொம்ப தேங்க்ஸ் ஷின்சான், இப்ப தலைவலி பரவாயில்ல. இத வச்சு உங்க அம்மா பாத்ரூம் தானே கிளீன் பண்ணாங்க. என்னப்பா ஒரே செகண்ட்ல இப்படி மொக்க பண்ணிட்டீங்க? அந்த துணியை நாம வைப்பாங்க. ஓ, இது வேற துணியா? சாரி, தப்பா நினைச்சிட்டேன். எனக்கு எப்படி கோவம் வருது தெரியுமா? கோச்சுக்காத ஷின்சான், இது ஷீரோ வீட்டை கிளீன் பண்ற துணி. இதுக்கு அந்த பாத்ரூமே தேவலாம். தலைவலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தி ஆயிடுச்சா? நான் என்னப்பா பண்ணணும்? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஆமா, சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்போத்தம். விளையாடிட்டே இருக்காது ஷின்சான், சீக்கிரமா அதெல்லாம் சுத்தம் பண்ணு. சரிமா. சுத்தத்திலும் சுத்தம், படு சுத்தம். சீரை விட்ட வாடகை கூட்டா ரொம்ப சுத்தம். தினமும் சுத்தம், எதிலும் சுத்தம், எங்கெங்கயோ சுத்தம். இதே இருக்க கூடாது சுத்தம். சும்மா கிடைக்கிற மாதிரி பாவலா பண்ணாத. ஒழுங்கா ஷீரோவோட வீட்டை கிளீன் பண்ணு ஷின்சான். நீங்க கண்ணாடியை துடைக்கிறீங்கன்னு நான் நம்பல. அப்படித்தான் கஷ்டப்பட்டு நாங்க படிச்சுட்டு இருக்க, நான் வேலையே செய்யல. நான் சொல்றேன் ஒண்ணும். ஷீரோவை கோத்து விட்டு போயிட்டா. நில்லு ஷின்சான். ஹாரி, ரொம்ப அழுக்கா இருக்கு மிச்சி, அதான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் லஞ்ச் ஆர்டர் பண்ணலாம்னு இருக்கோம். லஞ்ச் டைம் ஆயிடுச்சா? எந்த ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ண போறேன்? மாச கடைசி. பெரிய ஹோட்டல்ல எல்லாம் ஆர்டர் பண்ண முடியாது. அதனால பக்கத்துல இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்ல இருந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ண போறேன். ஃப்ரைட் ரைஸா? நிறைய சாப்பிட்டு வயிற்ற கலக்கிட்டு இருக்கு. வேணுமா வேணாமா? சீக்கிரமா சொல்லுங்க, டைம் ஆகுதுல. பையனுக்கு பசிக்குதுல. சரி, நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணு. ஆர்டர் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆர்டர் ஒழுங்கா பண்ணீங்களா? உங்களுக்கு பசிக்குதுன்னு கடைக்காரனுக்கு தெரியுமா? அவன் வர நேரத்துக்கு தான் எடுத்துட்டு வருவான். உங்களுக்கு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி பாருங்க, அதனாலதான் இவ்வளவு லேட் ஆகுது. என்னையா மிச்சி குறை சொல்ற? நூடுல்ஸ் ரெடி பண்றதுக்கு அவ்வளவு லேட் எல்லாம் ஆகாது. நீங்க ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸுக்கும் மத்த டிஷ்ஷுக்கும் தான் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, உங்க நூடுல்ஸ்னால தான் லேட். என் மேல தேவையில்லாம பழி போடாத மிச்சி. நல்ல சம்பளம் வாங்கிருந்தீங்கன்னா பெரிய ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கலாம். அதுக்கு என்ன பண்றது? நூடுல்ஸுக்கும் என் சம்பளத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் படுக்க போறேன். மேடம், நீங்க ஆர்டர் பண்ண பார்சல் வந்துருச்சு. இந்த நூடுல்ஸுக்கா மிச்சி நீ சொல்ற அளவுக்கு லேட்டா இருக்க போது? அவங்களுக்கெல்லாம் மட்டும் நல்ல டிஷ் ஆர்டர் பண்ணிக்கிட்டு எனக்கு சாதாரண நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. உங்க சம்பளத்துக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் ஹாரி. சம்பளத்தை பத்தி பேச வேண்டாம்னு சொன்னல, அதான் மாசம் மாசம் என்னோட பாக்கெட் மணில இருந்து கட் பண்றியே, அது போதாதா? ஆமா, உங்க பாக்கெட் மணியை கட் பண்ணிட்டாலும் பேசாம ஆபீஸ்ல போனஸ் கேளுங்களே ஹாரி. வருஷத்துக்கு எத்தனை தடவை போனஸ் கொடுப்பாங்க? 5 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த போனஸ்ல தானே நெக்லஸ் வாங்கி மாட்டிக்கிட்டேன். அது பழைய கதை. என்ன ஷின்சான், சாப்பிடாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க? அம்மா எனக்கு போதும்மா. ஆமா, எனக்கு இது வேண்டாம்.
வேண்டாம்னா வச்சுட்டுக்கோங்க. நான் போய் பாத்ரூமை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இங்கே உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா என் வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஹாரி, பாத்ரூம க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே மறக்காம லாபியும் க்ளீன் பண்ணிடுங்க. அப்படியே என்ட்ரன்ஸையும் க்ளீன் பண்ணிடுங்க. நான் மறந்தே போயிட்டேன். தப்பா எடுத்துக்காம அந்த வேலையும் முடிச்சிடுங்க. நீங்க உட்கார்ந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஷின்சான்? ஏம்மா அப்பா சாப்பிடாம போறாரு, கம்முன்னு இருக்கீங்க? கவலைப்படாத, ராத்திரி சூப் ரெடி பண்ணும்போது இந்த நூடுல்ஸ அதுல போட்டுருவேன். என்ன ஹாரி, இவ்ளோ நேரமா பாத்ரூம மட்டுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற மிச்சி? இதுல ஒட்டிட்டு இருக்கிற அழுக்கெல்லாம் வரவே மாட்டேங்குது. வீட்லயே நீங்க இப்படி வேலை செய்றீங்களே, ஆபீஸ்க்கு போய் என்ன பண்ணுவீங்க? காலையில இருந்து நானும் பாக்குறேன், ரொம்பதான் என்ன வேலை வாங்கிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன இவ்ளோ தைரியம் வந்துருச்சு? சொல்லிட்டே இருக்கியா? உன்னை விட மாட்டேன். வேண்டாம், 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 வலிக்குது. நல்ல வேலை ஹீரோ, உனக்குன்னு தனியா வீடு இருக்குது. நான் கூட ஜாலியா வந்து உட்காந்துட்டேன் பாத்தியா? இல்லன்னா இந்த பிரச்சனைங்க மத்தியானம் பண்ண போய் எனக்கு 4 ட்ரிபிள் போட்டு ஊந்திருக்கும். என்ன தைரியம் இருந்தா ஏன் உங்க வேலையை காட்டுறீங்க? இப்ப பாருங்க என்ன